கோயம்புத்தூர் டு பாலக்காடு ஒரு இயற்கையின் கொடைங்க இந்த ரூட்டு. இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ட்ரெயின் ரூட்டில், லிஸ்டட் ட்ரெயின் ரூட்டில் இந்த ரூட்டும் ஒன்று. பார்த்திங்கனாவே தெரியும், மான்சூன் இந்த டைம் கோவை இந்த கேரளா பார்டர்ன்றதால நம்ம மழையை நம்ம வரவேற்கிறது இந்த பயணத்தில். கோயம்புத்தூர் டு பாலக்காடு, இந்த பாலக்காடு கணவாய் வாளையார் காட்டு, அதில் ட்ராவல் பண்ணுறது ஒரு லைஃப் டைம் ஒரு விஷயங்க. நான் கூட என்னடா இந்த ரூட்டில் இது வரைக்கும் மழையே வரலையேன்னு பார்த்தேங்க. சூப்பரான மழையில் இந்த ட்ரெயினில் அந்த கேட்டு ஓரத்தில் நின்று பயணம் செய்கிற ஒரு சுகம் இருக்குது பாருங்கள். அதுவும் இந்த மாதிரி ஒரு சீனிக் ரூட்டில் ஒரே ஒரு முறை ட்ராவல் பண்ணி பாருங்கள், சூப்பருங்க. போத்தனூர் ஜங்ஷன் வரங்க. கோயம்புத்தூருக்கு அடுத்து வர ஒரு முக்கியமான ஜங்ஷன் இந்த போத்தனூர் ஜங்ஷன். அதை அப்ரோச் பண்ணுறோம் போத்தனூர் ஜங்ஷனை மழையிலே தான். இதுதான் இந்த ரூட்டோட அற்புதமான விஷயமே, இந்த விஷயந்தாங்க. இதுக்கு அப்புறம்தான் நமக்கு அந்த பாலக்காட்டு கணவாய், அந்த வாளையார் காட்டு. இங்கே கிளைமேட்டு, தரமான கிளைமேட்டு, மழை சூப்பராக பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இன்னும் போக போக பாருங்களேன், வேறு லெவலில் இருக்கும் இந்த ரூட்டோட சீனு. உண்மையிலேங்க நான் பல முறை சொல்லியிருப்பேன், ஒரு பயணம் பண்ணுங்கள், சின்ன பயணமாக இருந்தால் கூட. நீங்கள் வெளிநாடெல்லாம் போக தேவையில்ல. நம்ம யூடியூபரெல்லாம் பார்த்து நான் 65வது நாடு, 54வது நாடு, 49வது நாட்டுக்கு போகிறேன், எதுவுமே தேவையில்லைங்க. எதுக்குங்க அங்கெல்லாம் போகணும்? நம்ம ஊரில் இல்லாத பிளேஸாக, நம்ம ஊரில் இல்லாத நிலப்பரப்பா, 5 வகையான நிலப்பரப்பும் கொண்ட ஒரே நாடு நம்ம தானுங்க. வாங்க இந்த பயணம் பாருங்கள். அப்படியே மிஸ்ட்டு கவர் ஆகிக்கிட்டே வருதுங்க. வேறு லெவல் சீனிக் ரூட்டுங்க. அப்படியே எனக்கு முன்னாடி இருக்கிற மலையில் பாதி மலை தெரியவே இல்லைங்க. ஃபுல்லாக மிஸ்ட்டு அப்படியே மூடிடுச்சு. இந்த பயணத்தில் இந்த பகுதி தாங்க அவ்வளோ அழகு. இந்த கோயம்புத்தூர் பாலக்காடு ஒரு முறையாவது இதை ரசித்து பார்த்தே ஆகணுங்க எல்லாரும். இந்த ட்ரெயின் ட்ராக்குக்கு 2 பக்கமும் தென்னந்தோப்புகளுங்க. அதுக்கு நடுப்புற ட்ரெயின் போகுது. நமக்கு முன்னாடி 10 மீட்டருக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு கூட நமக்கு தெரியாது. மிஸ்ட்டு மூடிக்கிட்டு இருக்கு. அவ்வளோ அழகாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த ரூட்டு, இந்த நிலப்பரப்பு, இது கொடுக்குற ஒரு தனி சுகமே நம்மளுக்கு வேறு எதுலேயுமே கிடைக்காதுங்க. அதுக்காக தான் திரும்ப சொல்கிறேன், ஒரு முறை இந்த ரூட்டில் பயணம் பண்ணுங்கள், இந்த ஆனந்தத்தை நீங்களும் அனுபவிங்க.
அப்படியே பேக்ரவுண்டில் ஒரு இளையராஜா சாங்கை கேட்கலாம். அவ்வளோ இதுக்கு பொருத்தமானது இளையராஜா சாங்கு தாங்க. இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரு, தூரத்தில் ஒரு மலை, அது அப்படியே மேகங்களால் மூடி இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக தென்னந்தோப்புகள், இயற்கை. இதுக்கு இளையராஜாவை விட்டால் வேறு ஒருத்தர் பாட்டு போட முடியாது. ஆனால் நம்மளால் அந்த பாட்டை இந்த வீடியோவில் போட முடியாது, காப்பிரைட் வரும். இப்படிலாம் பல பிரச்சனைகள் இருக்குங்க. அவங்களுக்கு பிடிச்ச இளையராஜா பாட்டை இந்த லொக்கேஷனுக்கு நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க. வாளையார் இந்த ஸ்டேஷனை கிடக்குறோங்க. இந்த பகுதியில் இருந்து இதுக்கப்புறம் கேரளா மாநில எல்லை ஆரம்பிக்கும். ஆமாம், இதுக்கப்புறம் இன்னும் தரமாக இருக்குங்க. இந்த லொக்கேஷனே தரமாக மாறிடும். வாளையாரை கிராஸ் பண்ணுறோம். இவ்வளோ நேரம் நாம் போகிற இந்த ரூட்டோட வலது பக்கம் ரைட் சைடு காட்சிகளை காமிச்சேன். இப்போ இடது பக்கம் கொஞ்ச நேரம் இந்த இடது பக்கம் காட்சிகளையும் பார்ப்போம். எப்படி இருக்கு பாருங்க. நான் வர்ணிக்க வார்த்தைகளே இல்லைங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு 2 பக்கமும் மரங்கள், உயர்ந்து வளர்ந்த மரங்களுக்கு நடுப்புற ஒரு சின்ன பாதை, அதில் ட்ரெயின். வர்ணிக்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது இந்த ஒரு ரூட்டு. பாலக்காடு அந்த ஸ்டேஷனை நெருங்குறங்க. நம்ம பயணமும் நிறைவுக்கு வருது. ஒரு சின்ன பயணம்தான், ஒரு கோயம்புத்தூர் டு பாலக்காடு. ஆனால் இது தந்த அனுபவங்கள் மிகப்பெரியது. இதுதான் சொல்கிறேன். இப்போ ஒரு கோயம்புத்தூர் டு பாலக்காடு ட்ராவல் பண்ணுறதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பண்ணி பாருங்கள். கடன் வாங்கி காசு செலவு பண்ணி ஃபாரினுக்கு போகணுன்ற அவசியமே இல்லைங்க. அவன் விசா கொடுப்பானா கொடுக்க மாட்டானா, அவன் நம்மளை டவுட்டாக இந்தியன்னா டவுட்டாக பார்க்குறானா,
அவன் யாருங்க நம்மளுக்கு விசா தரத்துக்கு? நம்ம நாட்டில் பார்க்க வேண்டிய இடம் பல இருக்குதுங்க. அதனால் உலகத்திலே மிகச்சிறந்த நிலப்பரப்பை கொண்ட ஒரு நாடு இந்தியா. 5 வகையான நிலப்பரப்புங்க, மீண்டும் சொல்கிறேன், இருக்கிற ஒரே நாடு நம்ம நாடு. ஃபஸ்ட்டு இந்த ஜென்மத்தில் இந்த நாட்டை பார்க்குறதே முழுமையாக கஷ்டம். அதனால் இந்த பிறவியில் முதல்ல நம்ம நாட்டை நம்ம முழுமையாக சுற்றி பார்ப்போம் அப்படின்ற ஒரு வேண்டுகோளோட பாலக்காடு ஜங்ஷன் வரவேற்கிறது. இறங்க வேண்டிய ஸ்டாப்பும் வந்துச்சு. சின்ன ஒரு பயணம்தான், ஆனால் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை தர்ற ஒரு பயணம். நன்றி, வணக்கம். அதனால் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் தரமான வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு வழங்கணுன்றதான் என்னோடய ஆசை. அதுக்கு நீங்கள் மேலும் மேலும் இந்த சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி அடுத்தவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க. அற்புதமான நம்ம நாடு, இதை முழுமையாக உங்களுக்கு சுற்றி காமிக்கணுன்றது தான் என்னோடய விருப்பம். ஃபாரின்லாம் போகணுன்றதுலாம் எனக்கு விருப்பமே கிடையாதுங்க. என்னுடைய நாடு உலகத்தில் தலை சிறந்த நாடு, அதை முதல்ல முழுமையாக நான் பார்க்கணும். இதான் பல வகையான லேண்ட்ஸ்கேப்பு, பல வகையான இடங்கள். நீங்கள் துபாய், அரேபிய நாடெலாம் போனால் பாலைவனத்தை மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த இடமும் என் நாட்டில் இருக்குது. அமேசானுக்கு நிகரான மேற்கு தொடர்ச்சி மலையும் இருக்குது. நைல் நதிக்கு நிகரான காவேரி, கங்கை, இதை போல் பல விஷயங்கள் இந்த நாட்டில் இருக்குங்க. ஃபஸ்ட்டு என் நாட்டை பார்க்குறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கோயம்புத்தூர் டு பாலக்காடு இந்த ட்ரெயின் ஜர்னி பார்த்துருப்பீங்க. இனி இது போல் ட்ராவல் வீடியோக்கள்லாம் வரும். ஒரு எளிமையான ஒரு சாதாரண மனிதன் நான். அதே மாதிரி சாதாரண மனிதனுக்கான ட்ராவல் வீடியோ தான் என்னோடய சேனலில் இருக்கும். நிச்சயமாக இனி தரமான வீடியோக்கள்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.